சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓடும் பேருந்திலிருந்து வெளியே விழுந்த 9 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அரசு பேருந்தின் ஓட்டுநர் சிவன்மணி மற்றும் நடத்துனர் பழனிசாமி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓடும் பேருந்திலிருந்து வெளியே விழுந்த 9 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம், விவரம் என்னப்பா? வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நேற்று முன்தினம் கோவை அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் பயணம் செய்த தருமபுரி மாவட்டம் வேப்பிலை முத்தம்பட்டியைச் சேர்ந்த ராஜோதுரை மற்றும் அவரது மனைவி 2 குழந்தைகள் சென்று கொண்டிருந்தனர். இரவு சென்று கொண்டிருந்த போது சங்ககிரி அருகே அரசு பேருந்து சென்ற போது ராஜோதுரை கையில் வைத்து தூங்கி கொண்டிருந்த 9 மாத ஆண் குழந்தை தவறி படிக்கட்டில் விழுந்து சாலையில் விழுந்து இறந்து விட்டது. படிக்கட்டின் கதவு அடைக்கப்படாததால் சிறுவன் தவறி விழுந்தது தெரியவந்தது. பின்னர் சிறுவனின் சடலத்தை தேவூர் காவல் நிலைய போலீசார் கைப்பற்றி விசாரித்தனர். பின்னர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோரை கோவை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேல் விசாரணை நடந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.